அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் திடீர் திருப்பமாய் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு கே. அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பிரச்சார பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இந்த முடிவு தமிழ்நாடு அரசியல் களத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பதவி விலக உண்மையான காரணம் என்ன? இந்த முடிவால் என்டிஏ கூட்டணிக்கு தேர்தலில் பின்னடைவா? அடுத்து அமித்ஷா என்ன செய்ய போகிறார்? போன்ற கேள்விகளுக்கு பதில் என்ன என்பதை விரிவாக விவாதிக்கலாம். தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழக சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு சுற்றுப்பயண பொறுப்பாளர்களை நியமித்து அறிவித்தார். அதன்படி ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் 2 முதல் 7 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட்டிருந்தன. அதில் அண்ணாமலைக்கு கோவை சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, சென்னை விருகம்பாக்கம், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம், குமரி மாவட்டம் பத்மநாபபுரம் ஆகிய 6 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயண பொறுப்பாளர் பணி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள், தனது தந்தையின் உடல்நிலை சரியில்லாததால் சிங்காநல்லூர், காரைக்குடி உள்ளிட்ட 6 தொகுதிகளின் பாஜக தேர்தல் சுற்றுப்பயண பொறுப்பாளர் பணியிலிருந்து நான் விலகுகிறேன். இது குறித்து கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரனிடமும் தெரிவித்திருக்கிறேன் என்று பரபரப்பை ஏற்படுத்தினார். ஆனால் இந்த பதவி விலகலில் பல்வேறு காரணங்கள் இருப்பதாக கமலாலய வட்டாரங்களில் கூறப்படுகிறது. முதலாவதாக, கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பாஜக உயர்ஜாதிகளின் கூடாரமாகவே இருந்தது. அதை உடைத்து இந்த மண்ணுக்கான அரசியல், ஓபிசி அரசியல் என ஓபிசி தலைவர்களை உருவாக்கினார். இவர் தலைவராக இருந்தபோது பாஜகவை தமிழக அரசியலின் தலைப்பு செய்திகளில் வைத்திருந்தார். தனது அரசியல் ஆளுமையால் திமுக வர்சஸ் பாஜக என களத்தை மாற்றிக் காட்டினார். இவர் இருந்த வரைக்கும் அதிமுக எதிர்க்கட்சியாக வெளியே தெரியாதவாறு அரசியல் செய்தார். சுமார் 3 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக அதிமுக செய்ய வேண்டியதை அண்ணாமலை செய்து காட்டினார். பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்த்து எடுக்க செய்த முயற்சியை இனி எந்த காலத்திலும் இதுபோன்ற ஒரு தலைவர் பாஜகவுக்கு கிடைக்கப் போவதில்லை. இவரின் 3 ஆண்டுகால கடின உழைப்பை தமிழக பாஜக வீணாக்கிவிட்டது. எந்த அதிமுகவை முற்றிலுமாக களத்திலிருந்து அகற்றி திமுக வர்சஸ் பாஜக, திராவிடம் வர்சஸ் இந்துத்துவா என களத்தை மாற்ற முயற்சி செய்தவரை, அதே அதிமுகவுக்காக அவரை பாஜக பலியாக்கிவிட்டது. முதலாவதாக, அதிமுகவுடன் கூட்டணி என்பதை இவரால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 2024 பாராளுமன்ற தேர்தல் போல பாஜக தலைமையில் தனித்து களம் காண வேண்டும் என்பதே இவரது எண்ணம். ஆனால் டெல்லி பாஜக இம்முறை திமுகவை அகற்ற வேண்டுமென்று உறுதியாய் உள்ளது. அதற்கு அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருந்தால்தான் சாத்தியமென கருதுகிறது. அதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமியின் வேண்டுகோளை ஏற்று அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலிருந்து தூக்கி எடப்பாடியை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வந்தனர். அண்ணாமலை அவர்களின் வளர்ச்சியை எடப்பாடி பழனிசாமியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த கூட்டணி வாய்ப்பை பயன்படுத்தி அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து தூக்க வைத்தார். இது அண்ணாமலை அவர்களுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. நோட்டா கட்சி என்று தமிழ்நாட்டில் கேலி செய்யப்பட்ட நிலையை மாற்றி பாஜகவை தமிழ்நாடு அரசியலில் பேசுபொருளாய் மாற்றினார். ஆளும் கட்சியான திமுகவை தரவுகளுடன் விமர்சித்து திக்குமுக்காட வைத்தார். தமிழக அமைச்சர்கள் இவர் பெயரை கேட்டாலே ஓட்டம் பிடித்தனர். தமிழக மக்கள் இவரது அதிரடி அரசியலை ரசித்தனர். அதிக அளவில் இளைஞர்கள் இவரால் ஈர்க்கப்பட்டு பாஜகவில் இணைந்தனர். உண்மையான எதிர்க்கட்சித் தலைவராய் செயல்பட்டார். 2.5% இருந்த வாக்கு வங்கியை 13% உயர்த்தினார். இவ்வளவு கடுமையாக உழைத்தும் எடப்பாடிக்காக கட்சி தன்னை கைவிட்டதை இவரால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 2024 கோவை எம்பி தேர்தலில் உள்ளடி வேலைகளை பார்த்து டிஎம்கே வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை, தான் வெற்றி பெறக்கூடாது என மட்டமான வேலை பார்த்த எடப்பாடியை முதல்வராக்க நான் ஏன் உழைக்க வேண்டும் என்பதே இவர் பதவி விலக முதற் காரணம். அடுத்ததாக, அமித்ஷா. தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் விலகிய போது தமிழகம் வந்திருந்த அமித்ஷா, நாங்கள் இவரை தேசிய அரசியலில் பயன்படுத்த உள்ளோம் என்று செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார். தலைவர் பதவியிலிருந்து விலகி ஓராண்டு ஆகும் நிலையில் இன்னும் பதவியோ அல்லது பொறுப்போ கொடுக்கவில்லை. முதலில் இவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கி மத்திய இணை அமைச்சராக பொறுப்பு கொடுக்கப்படும் என்று செய்திகள் வந்தன. ஆனால் அமைச்சரவை மாற்றம் எதுவும் நடக்கவில்லை. சரி, கட்சியில் தேசிய பொறுப்பாவது கொடுப்பார்கள் என அண்ணாமலை ஆதரவாளர்கள் இருந்தனர். அதுவும் நடக்கவில்லை. கட்சியின் தேசிய தலைவர் நியமனத்துக்கு பின்தான்
இவருக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க முடியும் என்று செய்திகள் வந்தன. ஜவ்வாய் இழுத்து ஒரு வழியாக நிதின் நிபின் அவர்கள் தேசிய தலைவராக பொறுப்பேற்றார். ஆனால் இன்னும் மற்ற பொறுப்பாளர்களை நியமிக்கவில்லை. இன்னொரு செய்தி என்னவென்றால், பட்டியலில் இவர் பெயர் இல்லை என்ற செய்திகளும் உலா வருகின்றன. இது இன்னும் அண்ணாமலை அவர்களுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதன் வெளிப்பாடுதான் இந்த பொறுப்பு விலகல் காரணம். அடுத்ததாக நயினார் நாகேந்திரன். தமிழ்நாட்டின் அரசியல் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் அண்ணாமலை அவர்களிடம் கலந்தோசிக்காமல் தன்னிச்சையாக இவரை நியமித்தது. தமிழ்நாடு முழுவதும் ஆளுமைமிக்க தலைவராக பார்க்கப்படும் இவரை அனைத்து தொகுதிகளுக்கும் பயன்படுத்தாமல் வெறும் 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக போட்டது அண்ணாமலை அவர்களுக்கு உச்சகட்ட கோபத்தை ஏற்படுத்தியது. அந்த 6 தொகுதிகளில் 1 அல்லது 2இல் பிஜேபி போட்டியிடுமா என்பதே சந்தேகம். இதில் அதிமுகவிற்கு இவர் ஏன் உழைக்க வேண்டும் என இவரின் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் விமர்சிக்கின்றனர். இப்படி கடந்த 1 வருடமாகவே தன்னை அவமானப்படுத்தும் டெல்லி தலைமைக்கு பாடம் கற்பிக்கவே செய்தியாளர் சந்திப்பும் அந்த விலகல் முடிவும். இந்த விலகல் முடிவு என்டிஏ கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா என்றால் 100% ஏற்படுத்தும். 2024 தேர்தலில் பாஜக வாங்கிய வாக்குகள் முழுவதும் அண்ணாமலை என்ற தனிநபருக்காகத்தான். அதை தாண்டி யாரும் உரிமை கோர முடியாது. பாஜக கட்சியை பிடிக்காதவர்களும் அண்ணாமலைக்காக பாஜக கட்சிக்கு வாக்களித்தனர். இவர்கள் இம்முறை என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிப்பார்களா என்பது சந்தேகமே. தமிழகத்தில் பாஜகவின் முகமாக இருப்பவர் அண்ணாமலை. அவரை முன்னிறுத்தாமல் வெற்றி பெறுவது என்பது கடினம். பெருவாரியான இளைஞர்கள் அண்ணாமலையை விரும்புகின்றனர். அண்ணாமலை இந்த தேர்தலில் ஒதுங்கினால் அவர்களின் வாக்கு விஜய் பக்கம் செல்ல அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் திராவிட கட்சிகள் வேண்டாம் என்று சென்ற முறை பாஜக கட்சிக்கு வாக்களித்தனர். இவர்களைப் போல 50 வயதிற்கு மேற்பட்ட சில சமூக மக்களும் இந்து அமைப்பு வாக்குகளும் அண்ணாமலையை விரும்புகின்றனர். இவர்களின் வாக்குகள் வேறு கட்சிக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இது என்டிஏ கூட்டணியின் வெற்றியை பெரிதும் பாதிக்கும். டிஎம்கே மீண்டும் ஆட்சி அமைக்க பாஜகவே உதவி செய்வது போல ஆகும். சென்ற முறை வென்ற 4 தொகுதிகளில் வெல்வதே கடினமாகும். அமித்ஷா இதில் கவனம் செலுத்த தவறினால் டேமேஜ் அதிகம் என்டிஏ கூட்டணிக்குத்தான். தமிழிசை, எல். முருகன் போன்ற முன்னாள் தலைவர்களுக்கு பதவி வழங்கி கௌரவமாக நடத்திய டெல்லி பாஜக அண்ணாமலை அவர்களுக்கு ஏன் மறுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. விரைவாக அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களை சமாதானம் செய்ய வேண்டும். இவர் தேர்தலில் ஒதுங்கினால் டிஎம்கே மீண்டும் ஆட்சி அமைக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டணி அமைத்ததெல்லாம் வீணாகும். தொண்டர்கள் உற்சாகமாக களப்பணி செய்ய அண்ணாமலை என்ற நபர் முன்வரிசையில் இருக்க வேண்டும். டிஎம்கே நாரட்டிவ் உடைக்க இவரை தவிர வேறு யாராலும் முடியாது. நயினார் நாகேந்திரன், தமிழிசை, முருகன் போன்றோர் கேரிஸ்மாட்டிக் தலைவர்கள் கிடையாது. டிஎம்கே ஆட்சியை அகற்ற எடப்பாடியுடன் அண்ணாமலை அவர்களும் களத்தில் இருக்கணும். டெல்லி தலைமை என்ன செய்யப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டுமா அல்லது களத்தில் இறங்கி அடிக்கணுமா? டெல்லி தலைமை அண்ணாமலை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கமெண்ட் செய்யவும். இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோ பதிவில் முக்கிய அரசியல் நிகழ்வை விவாதிக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் செய்யவும்.